யார் அது? நான் தான் டாங். நீங்க வேட்டைக்காரன் டின் தானே? மீ ஆண்டியோட பையனை புலி காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிடுச்சு. நடு ராத்திரியில இந்த காட்டுக்குள்ள நீ தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் வேட்டைக்காரர் பூனை தேடி வந்திருக்கேன். நீ உன் மனைவியோட அவங்க அம்மா வீட்டுக்கு போக போறதா என்கிட்ட சொன்னீங்க. நீ பூன்மி தானே? இல்ல, நான் டாங். நான் பூன்மி கிடையாது. இங்க ஒரு அம்மா புலியும் குட்டி புலியும் இருக்கு. அதுங்க மாயங்களை உருவாக்கி மனுஷங்களை தாம் பக்கம் இழுத்துக்குது. வேட்டைக்காரன் டின்ன அந்த மரத்துக்கு பக்கத்துல தான் வச்சு கொலை செஞ்சது. இல்ல, இப்ப போயிடுச்சு. நல்ல வேலை, நம்ம ரெண்டு பேரும் அந்த புலியை இங்க இருந்து விரட்டி விட்டுட்டோம். நீங்க மட்டும் வரலனா அது இவ்வளவு சீக்கிரம் போயிருக்காது. ஆனா அது இங்க இருந்து எங்க போயிருக்கும்? எனக்கு என்னமோ தப்பா தோணுது. நம்ம உடனே கிராமத்துக்கு போயாகணும். என் குழந்தையை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க. லங்வான், எதிரி எனக்கு சமையல் பண்ண உதவி பண்ணுவா. நான் எந்திரிச்சிட்டேன் அம்மா. இந்த மாதிரி நேரத்துல யார் தூங்குவாங்க?
டாங், இப்ப எதுக்கு குலைச்சிட்டு இருக்க? நீ இந்த கிராமத்தையே எழுப்பிவிட போற. டாங், உனக்கு என்னாச்சு? ஹே டாங், 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 என்னாச்சுமா? கொஞ்சம் பின்னாடி பின்னல. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. நம்ம வீடு எரியுதுப்பா. நெருப்பா இருக்கு பாருங்க. நம்ம நாய் இறந்து போயிடுச்சு. லந்துவான், லந்துவான், போகாத, நில்லு. போகாதன்னு சொல்றல, நில்லு. அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. லந்துவான், லந்துவான், எங்க இருக்க? லந்துவான், லந்துவான், நீ எங்க இருக்க? என்கிட்ட பேசு. லந்துவான்.
லாங், என் பசங்களை ஜாக்கிரதையா பாத்துக்க. என் மனைவியை கொண்ட அந்த புலிய பழி வாங்காம நான் திரும்ப வரமாட்டேன். ஒரு நிமிஷம், என் துப்பாக்கி கொடுங்க, நானும் உங்க கூட வரேன். வேண்டாம், இவங்களுக்கு பாதுகாப்பு தேவை. நீ இங்கேயே இரு. நான் சொல்றத கவனமா கேளு. நீ பாக்குறது எதுவும் உண்மை இல்லை. அந்த புலி மாயங்கள் செய்யும். நீங்க எதுக்காக சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. நம்ம திரும்ப சந்திக்கிறது விதியோட கையில தான் இருக்கு. நீ பாக்குறது எதுவும் உண்மை இல்லை. அந்த புலி மாயங்கள் செய்யும். எதுக்காக இவ்வளவு காலையில என்ன பார்க்க வந்திருக்க? உன் பொண்டாட்டிக்காகவா? ஏன் ஓடி ஒளியுற? தைரியம் இருந்தா என்கிட்ட மோது. வாழ்நாள் பூரா நீ மறைஞ்சிருக்க முடியும். வந்து என் கூட சண்டை போடு. Wrong?
திரும்பி வா. தைரியம் தான் கூட சண்டை போட வா. எங்க போற? திரும்பி வா. என்ன அமைதியா இருக்கிற? கேமரா பார்த்து நல்லா சிரி, நல்லா சிரி. படம் நல்லா வருமா? சார், காபி டீ கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுறீங்களா? சார், அது அந்த கபோர்ட்ல இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடுங்க சார். ஓகே சார், இப்போ உடனே எடுத்து கொடுக்குறேன். கத்திக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்ன சார் இப்படி பேசுறீங்க? நீங்க என் கடைக்கு வந்து பேசுறது இல்லையா? அந்த மாதிரி தான் நானும் பேசுறேன். இதுக்குமே கோச்சுக்கிறீங்க. உடனே இடத்தை காலி பண்றியா? கிளம்பி போ. சொன்ன புரிஞ்சுக்க. முதல்ல அவன வாயை மூட சொல்லுங்க சார். தம்பி, இந்த பொறுமையா உட்காரு, உட்காரு. அவன பேச வேணாம் சொல்லுங்க சார். சொல்றல உட்காரு. எல்லாத்தையும் சார் பார்த்து பாரு. சார், நான் எந்த தப்பு பண்ணலையே சார். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அது நான் இங்க டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்கேன். என்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். வனத்துறைக்கு வந்திருக்கிற புது இன்ஸ்பெக்டரா? நீ பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்க. கேமராவை எடுத்து உள்ள வச்சுட்டு என் பின்னாடியே வா, நம்ம பாஸ பார்க்கலாம். ரொம்ப நன்றி மேம். கவலைப்படாத, உனக்கு உதவி பண்ணதான் நான் இங்க இருக்கேன். ஏய் குட்டி பையா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா பாத்துட்டு போலான்னு. இல்ல இதெல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியாது. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கொடுத்து எனக்கு எதுக்கு தலைவலி உண்டு பண்றீங்க? மிருகங்களை காணனா என்கிட்ட கொண்டு வந்தா கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? என்ன யார் நினைச்சிட்டு இருக்கீங்க? நாயை காணும் பூனையை காணும் சும்மா என்கிட்ட வந்துட்டு இருக்க கூடாது. மனுஷனை அடிச்சு கொள்ற புலிய பத்தி தான் சொல்ல வந்தியா? சீக்கிரமா வந்த விஷயத்த சொல்லிட்டு போங்க. பின்னாடி ஒளிஞ்சு நின்னு என்ன விளையாட்டு உங்களுக்கு? முன்னாடி வாங்க. எங்க தலைவர் அது சாதாரண புலி கிடையாது, ஸ்மிங்னு சொன்னாரு. என்னது ஸ்மிங் புலியா? அது எதுவா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. ஆமா, இதுக்கு என்ன இப்போ? உங்க கிராமம் தான் ஒரு பெரிய வேட்டைக்கார கிராமமாச்சே. அவங்க தான் எதை பார்த்தாலும் உடனே சுட்டு தள்ளிடுவாங்களே. இந்த பிரச்சனையும் நீங்களே பாத்துக்கோங்க. அப்புறம் நீ இன்னைக்கு தானே டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்க? ஆமா சார். உன் பேர் என்னையா? என் பேரு சுராஜ் பென்காம். என்ன பேரு? சரி, ஓகேயா, உனக்கு ஒரு வேலை வந்துருச்சு. இந்த பையன் கூட போ, என்ன பிரச்சனையோ அதை தீர்த்து வச்சுட்டு வா. 4 நாள் கிராமத்துல இருந்துட்டு ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு வா. நான் போறேன் சார். சரி, இந்த வேட்டைக்காரங்க கிராமத்துக்கு எப்படி போகணும்னு சொல்லு. அதுக்கு தனியா பஸ் எல்லாம் கிடையாது, யார்கிட்டயாவது லிஃப்ட் கேட்டு தான் போகணும். லிஃப்ட் கேட்டு போகணுமா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வேட்டைக்காரங்க கிராமத்துக்கு போக போறீங்க? நான் ஒரு மெக்கானிக். காடுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் 4 வருஷம் தாய்லாந்துல இருந்தேன். உங்க கூட நாங்க வரதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ, என்னை கூட்டிட்டு போறதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். லிஃப்டே கிடைக்காதுன்னு நினைச்சேன். இது எங்க கடமை. நான் வேட்டையாடுறது தடுக்கிறதுக்காக தான் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன்.
உங்களை பார்த்தா வேட்டைக்காரங்க மாதிரி இருக்கு. நீங்க வேட்டைக்காரங்களா? அப்படின்னா இப்பவே சொல்லிருங்க. நாங்க வேட்டைக்காரங்க இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்களாம் தயாரா? நாம கிளம்பலாமா? கிளம்பலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஓகே, நாம இப்ப கிளம்பலாம். ஓகே. இந்த குட்டி பையன் எங்க போயிட்டான்? என்ன அந்த பையனை தேடுறீங்களா? அவன் பாத்ரூம் போயிருக்கான். ஓ ஓ, தேங்க்யூ. நாம போறதுக்கான நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு தான் என் வேலையை தொடங்கியிருக்கேன். இது என் டியூட்டில முதல் நாள். இங்க எதிர்பார்க்காத ஒரு பயணத்தை நான் தொடங்கியிருக்கேன். இது ஒரு விதமா ஆச்சரியமாவும் இருக்கு. இங்க எதை எதிர்கொள்ள போறேன்னு தெரியல, ஆனா ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆனா என் மனசுக்குள்ள நான் இத்தனை நாளா எதுக்காக காத்துட்டு இருந்தேனோ அது நடக்க போகுதுன்னு தோணுது. பார்க்கலாம். டேங், அவனோட கிராமம் இங்கேருந்து ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு சொன்னா. இத பொடி. சரி, நம்ம கார்லயே போயிடலாமா இல்ல வேற எப்படி போறதுன்னு அவங்க கிட்ட கேளுங்க. நீ என்ன சொல்ற? எப்படி போலாம்? அதோ அந்த மலையை சுத்தி போயாகணும். ஆனா இருட்டுறதுக்கு முன்னாடி போறது கஷ்டம்தான். ஓகே, அத நான் பாத்துக்கிறேன். ஹே பென், பார்த்து ஜாக்கிரதை. இது ரொம்ப முக்கியமானது. இதுதான் நம்மளை காப்பாத்த போகுது. இது அப்படி. என் செல்லக்குட்டி எப்படி இருக்குன்னு பாரு. ஹேய், டென்ஷன் ஆகாதீங்க. நாங்க உண்மையிலேயே வேட்டைக்காரங்க தான். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? காட்டு வழி போற புள்ள கவலைப்படாத. கொஞ்சம் அமைதியா வந்தா நல்லா இருக்கும். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க சார். அமைதியா வாங்க. வேட்டைக்காரன் பேரு சும்மா புலி ஒதுங்கும் பாரு. வேட்டைக்காரன் பேரு சும்மா புலி ஒதுங்கும் பாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏண்டா புடியா, உதவிக்கு ஆளை கூட்டுவான்னு சொன்னா இப்படி உதவாக்குறீங்களா? கூட்டு வந்து நின்னுகிட்டு இருக்க மண்டப்பை. ரொம்ப வலிக்குது. இவர் இந்த ஸ்மிங்க வேட்டையாட வரல, போட்டோ பிடிக்க வந்திருக்காரு. சுத்தம். ஆண்டி, என்ன சமைச்சிருக்கீங்க? என்ன பிடிக்குமோ அதை சமைக்கிறேன். இந்த கிராமம் பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? நாம நினைச்சதை சுலபமா முடிச்சிடலாம் போல இருக்கு. நான் சொல்றத கேளுங்க. அந்த புலிய நாம வேட்டையாடியே ஆகணும். அது வரைக்கும் நாம அந்த பக்கம் டென்ட்ட போட்டுக்கலாம். எனக்கு இவங்க கூட இருக்க விருப்பமே இல்ல. கமான். ஆமா ஆமா, எனக்கு இவங்களை சுத்தமா பிடிக்கல. ஆனா எனக்கு பிடிச்சிருக்குப்பா, குறிப்பா இந்த பொண்ணு. ஹே பாப்பா, கோச்சிக்கிட்டியா? கோச்சிக்க.
அவ என்ன சொன்னா? ஒண்ணுல வா போலாம். கிராமத்தை விட்டு தள்ளி கேம்ப் போட வேண்டாம்னு உங்க நண்பர்கள் கிட்ட சொல்லிருங்க. அது அவ்வளவு பாதுகாப்பா இருக்காது. என் பேச்சை கேட்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. கவனிச்சிங்களா? அவங்க கிட்ட பயங்கரமான ஆயுதங்கள்லாம் இருக்கு. நம்ம அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி நீங்க பிரீன் வீட்ல தங்கிக்கோங்க ஆபீசர். அவங்க அப்பா போனதுல இருந்து லும்துவான் என் கூட தான் தங்கி இருக்கா. ஓகே, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? ஆமா, நான் விட்டுருவா போறீங்க. சரி, நாளைக்கு எழுந்திருச்சதும் முதல் வேலையா காட்டுக்குள்ள போலாம். கடைசியா நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, ஆகட்டும். வாடா வெள்ளத்தூள் பையன். அவர் கம்போடியாவில இருந்து வந்தவர், அதனால அவரோட பாஷை கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். இங்க மேற்கு நாட்டுக்காரர்கள், சீனர்கள், கம்போடியர்கள் எல்லாருமே இருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ்னா இதானா? நீங்க யாரு? எனக்கு உதவி பண்ணுங்க, உதவி என்னது? வெள்ளத்தோலு, தம்பி சிவப்பு தோலு, எழுந்திருச்செல்லாம். தலைவர் தண்ணி ஊத்த வந்துகிட்டு இருக்காரு, அதுக்கு முன்னாடி எழுந்து வந்துரு. சோம்பேறி பையன் மலாக்க பார்த்து கொட்டா விட்டுட்டு இருக்கான். என்னது விடிஞ்சிருச்சா? சில நேரங்கள்ல காட்டுக்குள்ள வாழ்வுக்கும் சாவுக்குமான வித்தியாசம் காத்தினுடைய திசையாலேயே நிர்ணயிக்கப்படுது. அதனால் அது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு கூட சொல்லலாம். எந்த பக்கமா காத்து வீசுன்னு யாருக்கும் தெரியாது. நேத்து ராத்திரி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. கிராமத்தில இருந்து வந்த ஒரு வேட்டைக்காரரை இது வேட்டையாடிடுச்சு. சீஃப், அவரோட பாடி எங்க இருக்கு? அங்கதான் புதைக்கப்பட்டிருக்கு. உண்மையை சொல்லணும்னா எதுவும் மிஞ்சல. ஒரே மிருகம் தான் எப்படி சொல்றீங்க? பல மிருகங்கள் இருக்கலாம்ல. ஒரே புலிதான் செஞ்சிருக்குங்கிறத இந்த காலடி சுவடுகளை வச்சே சொல்லிடலாம். மத்த பாடிஸ் எல்லாம் என்ன பண்ணீங்க சீஃப்? எதை கேக்குறீங்க? 30 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. 2 மாசமா தினமும் ஒருத்தரை கொன்னுகிட்டு இருக்கு. பேரும் புகழுக்காக வேட்டையாட வந்த பல பேர் பலியா இருக்காங்க. எங்க கிராமத்துல குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே புத்திசாலிங்க. என்ன சத்தம்? சீஃப், எங்கிருந்து வருது? என்ன சத்தம் அது? அது நெருப்பு கக்கற காளை. அது நம்ம கிராமத்தோட எல்லையில பார்த்ததா கொஞ்ச நாளா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நெருப்பு கக்கற காளையா? அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? நானும் இது வரைக்கும் அதை பார்த்ததே இல்ல. கதைகள்ல படிச்சதோட சரி. இத பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். இப்ப நம்ம ஸ்விங் மேல மட்டும் கவனத்தை செலுத்த. நீங்க மறக்காம அந்த கதையை சொல்லணும். கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, அது மாயமந்திர வித்தா. கொஞ்ச நாளாவே குமேர் வேட்டக்காரர் இங்கதான் இருக்காரு. இந்த ஸ்மிங் அவருக்கு சொந்தமானதுன்னு சொல்றாரு. அத கம்போடியா காட்டுல இருந்து பின்தொடர்ந்து வராராம்.
Berani jirai Pemanuia Paman Jongsap அவர் என்ன சொன்னாரு? அவர் பேசின பாஷை எனக்கும் புரியல. இந்த பாஷை பிரேனுக்கு நல்லா தெரியும். போட்டாதீங்க. நான் தான் தலைவா, நான் தான் உங்காலு, நான் தான். அந்த குமீர் வேட்டைக்காரரு இந்த காட்டுக்கே ஒரு மந்திரவாதி மாதிரி. இங்க இருக்கிற வேட்டைக்காரங்க அதை பத்தி சொல்லும் போது எனக்கே அது ஒரு பெரிய கதையா தான் தோணுச்சு. ஸ்மிங்குக்கு சொந்தக்காரர் அந்த மந்திரவாதி தான். ஆனா ஸ்மிங்கு இவ்வளவு கொடூரமா அப்ப இருந்தது இல்ல. அதோட முதலாளி அதை பயங்கரமா கொடுமைப்படுத்தினதுனாலதான் அது மாறிச்சு. அந்த கொடுமையோட உச்சக்கட்டம் அதுக்கு வெறியா மாறிச்சு. அந்த வெறியில அந்த வேட்டக்காரனுடைய பொண்டாட்டி அதை அடிச்சு சாப்பிட்டுச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்ச ரத்த வரி இன்னைக்கும் அதுக்கு அப்படியே தான் இருக்கு. அந்த மந்திரவாதி கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடினா அது ஒரு வெறி பிடிச்ச புலியா சுத்திக்கிட்டு இருக்கு. அது கண்ணில் படுறவங்க அத்தனை பேரையும் அடிச்சு கொண்டு தின்னுக்கிட்டு இருக்கு. இந்தாங்க, உங்களுக்கு தான், சாப்பிடுங்க. விதி வேட்டக்கார வாழ்க்கையிலையும் அவன் பொண்டாட்டி வாழ்க்கையிலையும் ரொம்ப கொடூரமா விளையாடிச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த காட்டோட நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. அப்ப இவர் சொல்றத பார்த்தா அந்த ஸ்மிங் தான் எல்லாரையும் வேட்டையாடிட்டு இருக்கா. தன்னோட ஆத்திரத்தையும் வெறியும் தீர்த்துக்கிறதுக்காக தான் அது இப்படி பழி வாங்கிட்டு இருக்கா. ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். அதனாலதான் அது வேட்டையாடினவங்களோட ரூபத்துல மாறுது. ஆனா ஏன் அப்பாவி ஜனங்களை கொல்லணும்? அவங்க அதை என்ன பண்ணாங்க தெரியல. அதுக்கு மதம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரேஞ்சர், நீங்க லும்துவான பாத்துக்கங்க. பிரேன், நீ என் கூட வா. நானும் வரேன். என் மனைவி, மனைவியை காப்பாத்துங்க. பெரியண்ணே, பார்த்து ஜாக்கிரதை. நான் வந்துட்டேன். பெரியண்ணே, இதை போட்டுக்கோங்க. நீங்க இரு. ஜாக்கிரதை. இவங்களை கிராமத்துக்கு கூட்டிட்டு போங்க. இங்க பாதுகாப்பு கிடையாது, நீயும் போ.
உன் கதை முடிஞ்சது. எனக்கு ஒண்ணு இல்ல, அதை விட்டுறாதீங்க. அது தப்பிக்க கூடாது. சரிண்ணே, வாங்க போலாம். வாவ், இன்னைக்கு நமக்கு பயங்கரமான வேட்டை தான். போ, இந்தா நீயே வச்சுக்க. தேங்க் யூ, ரொம்ப நன்றி. நான் தான் வேட்டைக்கார தம் ஸ்விங்க கொலை பண்ண வந்திருக்கேன். இது ஒத்த கண் ஸ்விங் இல்ல. இதுக்கு 2 கண்கள் இருக்கு. வேட்டைக்காரர் பூன் எவ்வளவு பெருசா இருக்கு. நம்ம கிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்கு, ஆனாலும் ஒரு புலியை கூட அடிக்க முடியல. அந்த புலியை அவங்க எவ்வளவு அசால்ட்டா தூக்கிட்டு போறாங்கன்னு பாத்தீங்களா? எவ்வளவு நாளா நீ எங்க கூட பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்க? முகமூடியோட முக்கியத்துவம் என்னன்னு உனக்கு தெரியாது? உன்னோட உணர்ச்சிகளையும் உன் கண் அசைவுகளையும் வெளிப்படுத்துறதுனால நம்ம பெரிய அண்ணனுக்கு எவ்வளவு ஆபத்துன்னு உனக்கு தெரியல. சீனர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே குடும்பத்துல பிறந்த 5 சகோதரர்களால தான் அந்த அசுரத்தரமான புலியை அழிக்க முடியும்னு நம்புறாங்க. ரத்த சம்பந்தத்தோட இருக்கிற அந்த 5 பேரால தான் அந்த புலியை ஆட்டி படைக்க முடியும். இதுக்கு என்ன காரணம்னா, அங்க எந்த மாதிரியான ஆபத்துகள் வந்தாலும் ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. இதுல யுக்தி என்னன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமா அது திசையை திருப்பணும். ஏன்னா இதோட ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொருத்தர் தேவைப்படுறாங்க. இந்த 5 பேரும் நினைச்ச மாதிரி அது வியூகத்துக்குள்ள வந்துச்சுன்னா அதுல மூத்த சகோதரன் தான் அதனுடைய இதயத்தை பின்பக்கத்துல இருந்து தாக்கணும். பின்பக்கத்துல இருந்து இதயத்தை தாக்க வாய்ப்பு இருக்கா? எந்த பக்கத்துல இருந்து குறி வைக்கிறதுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? பெரியண்ண, சின்ன, தயவு செஞ்சு என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, உனக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவை, அவ்வளவுதான். உன்னை எப்பவோ சின்ன பையனா பார்த்தது இப்ப பாரு எப்படி வளர்ந்திருக்கேன்னு. ஏர்போ, இங்க வாங்கல. இவங்க என் தம்பிங்க, சைனாவில இருந்து வந்திருக்காங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இவங்க பாக்குறதுக்கு ரெட்டை பிரிவு மாதிரி இருக்காங்கல்ல. என்ன பெரியண்ணே, நான் சொல்றது சரிதானே? ஒரே மாதிரி ஜடையும் பின்னிருக்காங்க. அற்புதம். இந்த 2 விலா எலும்புகளுக்கு இடையில் இருக்கிற அந்த இடத்த பாத்தீங்கல்ல, நாம சரியா அந்த இடத்துல குறி பார்த்து அடிச்சு அதை காயப்படுத்தணும். அப்புறம் இந்த இடத்துல தாக்கணும்னா கத்தி இதயத்தை தொலைச்சுக்கிட்டு போயிடும். அடுத்த நிமிஷமே அதோட உயிரும் போயிடும். அப்படியா? ஆனா இது ஒண்ணும் அவ்வளவு சுலபம் இல்ல. சரியா புலியோட நடுப்பகுதியில இருந்து கொஞ்சம் இந்த பக்கமா இருக்கு, அதனால நம்ம 2 பக்கத்துல இருந்து இதை தாக்கலாம். எவ்வளவு பெரிய பேச்சு பேசுற. நேரம் வரும்போது தெரியும். நீ அழுதுகிட்டே திருப்பி ஓடுறத நான் பார்க்க தானே போறேன். ஏதோ வேட்டைக்காரமா மாதிரியே பேசுற. இப்ப உங்க பிரச்சனை என்ன? நான் வேட்டைக்காரர் பூனுடைய மக. நீ தேவையில்லாம ரொம்ப பேசுற. சரி, நான் புறப்படுறேன். என்னாச்சு? உங்க பொண்ணு கூட திரும்பி வாழ வந்தீங்கன்னு நினைச்சேன்.
இப்போதைக்கு அது முடியாது. அந்த ஸ்மிங் இங்க 2 பேரையும் குறி வச்சு துரத்திட்டு இருக்கு. அது உயிரோட இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஹே, அவர் என்ன கத்தி இல்லாம வெறும் அந்த பிடியை மட்டும் கொண்டு போறாரு? அதை வச்சு உங்க அப்பா என்ன பண்ண போறாரு? ஸ்மிங்கோட சண்டை போடும்போது அது எங்கேயாவது தொலைச்சிருப்பாரு. எப்ப பாரு சந்தேகம். லம்துவான், இத கொஞ்சம் பாரு. அந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கு நான் பொறி வைக்க உதவி பண்ணேன். இத பரிசா கொடுத்தாங்க. அவ்வளவு ஆபத்தான ஆயுதங்கள் கொண்டு வந்து அவங்க முயலையா வெட்டினாங்க. இவங்க எப்படி ஸ்பிரிங்க வேட்டையாடுவாங்க? ஹே, எங்க போறீங்க? நில்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம்னு நினைச்சேன். அதாவது இந்த துப்பாக்கி குண்டு செய்யறதுங்கிறது ஒரு அற்புதமான கலை. அந்த கலையை நீங்க ஒழுங்கா செய்யலன்னா அது கலவரமா மாறி உங்க மூஞ்சிய கொலவெறியா மாத்திரும். பாத்துக்கங்க. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். நான் இதுல கில்லாடி தெரியுமா? உள்ள போட்டு கிடுக்கி பிடிக்கிறது இல்ல. ஏவுகணை மாதிரி பாயும். ஆனா எங்க பாயும்னு யாருக்கும் தெரியாது. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? பாஞ்சதுன்னு வச்சுக்க, உசுர குடிக்காம கூடாது என் குண்டு. ஆனா இன்னைக்கு என்னுடைய புது ரசாயன கலவையை நாம பார்க்க போறோம். இலக்கு வச்சு பாயிற ஏவுகணையை விட சிறந்தது. பிரேன், இது இன்னும் நல்லா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன சந்தேகப்படுற மாதிரியே கேள்வி கேட்கிற நீ? எனக்கு என் மேல சந்தேகம் வருதே. என்ன நடக்க போகுதுன்னு கவனமா கவனி. ஐயோ, குண்டி எங்க வந்துட்டு? எங்க முன்னாடி விட்ட குண்டு எப்படி பின்னாடி விழுந்தது? அந்த புலி வந்துருச்சு. அது இங்கதான் எங்கேயோ இருக்கு. நீ வீட்டுல தனியா இருக்கும் போது எல்லா கதவையும் சாத்தி வைக்கணும்னு தெரியாது உனக்கு? புலி அடிச்சு 2 நாளைக்கு அப்புறம் அர்ஃபோ அவரோட மனைவியோட மிச்ச மீதி உடம்ப நாங்க கண்டுபிடிச்சோம். பசிக்காக அவங்க வேட்டையாடப்படலன்னு எங்களுக்கு புரிஞ்சுது. இது என்னோட உணவு. உனக்கு தாங்க வச்சிருக்கேன்ல.
என்ன உனக்கு இதா வேணுமா? சரி சாப்பிடு. வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? பரவாயில்ல உட்காரு. ஆமா அண்ணே. உன் வயசு இருக்கும்போதுதான் நானும் இங்க வந்தேன். எல்லாமே ரொம்ப வித்தியாசமாவும் வினோதமாவும் இருந்தது. பறவைகள் வித்தியாசமா தெரிஞ்சது. இங்க வேட்டையாடுற விலங்குகள் கூட ரொம்ப வித்தியாசமா தான் இருந்தது. இங்க இருக்கிற ஆட்கள், அவங்க பேசுற விதம், அவங்களோட யோசனைகள் எல்லாமே வித்தியாசமா இருந்தது. நம்ம ஏதாவது தமாஷா பேசினா கூட அவங்க பயந்து போயிடுவாங்க. எனக்கு நிரந்தரமா இந்த இடத்துல இருக்கிறதுல விருப்பம் இல்ல. இந்த உலகத்தையும் இந்த இடத்தையும் புரிஞ்சுக்கதான் நம்ம இங்க வந்திருக்கோம். திரும்பி வீட்டுக்கு போயிடலாம்னு நினைச்சேன். ஆனா என் முடிவை மாத்திக்கிட்டேன். என்ன ஆச்சு? ஏன் உங்க முடிவை மாத்திக்கிட்டீங்க? எப்படி உங்களால இங்க இருக்க முடியுது? ஏன்னா இவங்க எல்லாரையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. நிச்சயமா நான் ஒரு நாள் வீட்டுக்கு திரும்பி வருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. இத கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாண்ணே, சந்தோஷமா இருக்கு. சரி, நேத்து நடந்த பிரச்சனைய மனசுல வச்சுக்கிட்டு சோர்ந்து போயிடாத. எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க, அது சகஜம்தான். ஒரு நாள் உனக்கே தெரியாம உனக்குள்ள தைரியம் வரும். அன்னைக்கு முகமூடி இல்லாம களத்துல இறங்குவ. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இதை ஷூட் பண்றதுக்கா இவ்வளவு யோசிக்கிறாரு? வேண்டாம் ஜான், அது குட்டிமான், ரொம்ப சின்னது. அத ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்ன சொல்ற? இவ்வளவு நேரம் யோசிக்கவே கூடாது. பார்த்தத சுட்டு தள்ளிரணும். ஏய், நீ என்ன பண்ண போற? அது ஒரு பெரிய மான் தான், குட்டி கிடையாது. பாவம், அதை விட்டுருங்க ஜான். அந்த மான் ரொம்ப சின்னது. ஏய், நீங்க ரெண்டு பேரும் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கும் லாய்க்கு இல்லாதவங்க. அது எனக்கு சொந்தமானது. ஹேய், என்ன பண்ணிட்டு இருந்த? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? இப்படி தனியா சந்திக்கிறது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். காட்டுல நிறைய ஆபத்து இருக்கும். அதான் வேணான்றேன். தப்பா நினைக்காத. நாளைக்கு காலையில வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட பேசட்டுமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேக்குறேனே, நீ என்ன சொல்ற? உனக்கு என்னதான் பிரச்சனை? நேத்துல இருந்து சொன்னதே சொல்லிட்டு இருக்க. நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னல, இதுல நீதான் முடிவெடுக்கணும். நீ சரியாதான் சொல்லிருக்க தம்பி. உண்மையிலேயே இது ஒரு குட்டிதான். தேவையில்லாம சுட்டுட்ட. பரவாயில்ல
வாங்க ஜான் அங்கிள். ஹே ஜான், இந்தாங்க எடுத்துக்கோங்க. அறிவே இல்லையா? அது ரொம்ப குட்டியா இருக்கு. இன்னொரு முறை இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா நான் மோசமானவன் ஆயிடுவேன். நீங்களா? நல்லா இருக்க. நீ ஹாவ் அப்படின்னா என்ன? என்னன்னு புரியல. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீ ஹாவ் உங்க பேரு மாதிரியே இதுவும் ரொம்ப தமாஷா இருக்கு. எல்லாம் தயாரா இருக்குல்ல? சரிங்களா, நம்ம கிளம்பலாம். ஆமா. சரி, இப்ப நம்ம கிளம்புனா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? கையில ஒரே ஒரு கன் இருந்தா போதும், எதை வேணாலும் வேட்டையாடலாம். என்ன மாதிரி உங்க யாராலையும் வேலை செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல? சரி, நாம வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எதையும் உருப்படியா இது வரைக்கும் வேட்டையாடல. ஏதோ சிக்கிடுச்சு, சீக்கிரம் வாங்க. அடச்ச பாரா, பெரிய புலிதான் சிக்கிருக்கு. நீ இவ்வளவு கஷ்டப்பட்டது இவனை பிடிக்கிறதுக்காகவா? பொறி இருக்கிறத நீ கவனிக்காதனாலதான் நீ அதுல மாட்டிக்கிட்ட. பார்த்து வரமாட்ட. ரொம்ப கனமா இருக்கு. வேன், என்னால இதை தூக்க முடியல. கொஞ்சம் வரியா, உதவி எனக்கு தேவைப்படுது. ஓகே ஓகே, கொஞ்சம் சீக்கிரமா வா. வந்து ஒரு கைப்பிடி. ஹே கேங், இன்னைக்கு ராத்திரி வேட்டையாட நிச்சயமா நீயும் எங்க கூட வருவல்ல? நல்லா சல்யூட் அடிக்கிற. என்ன காப்பாத்துங்க. தயவு செஞ்சு காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க. இல்ல, காப்பாத்துங்க. என்னாச்சு? இன்னைக்கு ஒரு விலங்கு கூட இந்த பக்கம் வரல. நீ வேற. நாம வேட்டையாட வந்திருக்கோன்றதுக்காக எல்லா மிருகங்களும் லைன்ல வந்து நிக்கணுமா என்ன? வேட்டைக்கு பொறுமை ரொம்ப அவசியம். அட, என்னாச்சு? ஏன் இன்னைக்கு இவ்வளவு அமைதியா இருக்கு? இன்னைக்கு இது அதிர்ஷ்டமான நாள்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது தப்பாயிடுச்சு. இப்படி பேசுறத நிறுத்துறீங்களா? நான் எதுக்காக இன்னைக்கு உங்க கூட வந்தனோ மாட்டிக்கிட்டேன். எனக்கு இன்னைக்கு தான் நேரம் சரியில்லை. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். அமைதியாவா? ஓகே, அமைதியா இருக்கிற. என் வாயை மூடிக்க சொல்ற, அப்படித்தானே? வாயை மூடிக்கிற. ஒரு விலங்கு கூட இன்னைக்கு காணோம்.
ஹே, யார் அது? பார்க்க பொண்ணு மாதிரி தெரியற. இங்க என்ன பண்ற? நல்ல வேளை உன்னை நான் சுற்றுப்பேன். அக்கா நீயா? உனக்கு என்னதான் பிரச்சனை? நேத்துல இருந்து சொன்னதையும் சொல்லிட்டு இருக்க. என்கிட்ட நீ பேசுற? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல. வேண்டாம் பென், தயவு செஞ்சு அவ பின்னாடி போகாதீங்க. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ வாயை மூடிட்டு பேசாம இங்கே உட்கார்ந்துரு. அமைதியா இருக்கணும், சத்தம் போடக்கூடாது. புரிஞ்சதுல்ல? சொல்றத கேளுங்க பென். அவ பின்னாடி போகாதீங்க. வேண்டாம், போகாதீங்க. சொல்றத கேளுங்க. அது மனுஷன் கிடையாது. அனாவசியமா பிரச்சனை. வாயை மூடுன்னு சொன்ன. எல்லாம் எனக்கு தெரியும். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. அங்க அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? எனக்கு எப்படி தெரியும்? எதையாவது பாத்திருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன அது சரியா படல. நீ போய் டேங்க தேடு, நான் இந்த பக்கமா போய் பாக்குறேன். ஓகே, பயப்படாத தம்பி, நான் தான் வரேன், நான் தான் மேல வரேன். இங்க யாரும் இல்ல. அதுக்குள்ள எங்க போய் தொலைஞ்ச? நில எதுக்கு போய்கிட்டே இருக்க? ஒரு இடத்துல நில்ல. இப்போ உன்னால தப்பிக்க முடியாது. மறுபடியும் எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டா? நீ எங்க போய் ஒளிஞ்சாலும் சரி, உன்னை நான் கண்டுபிடிச்சே தீருவேன். என் கையில மாட்டினா அவ்வளவுதான். நான் சொல்றது கேக்குதா? நான் உன்னை விட மாட்டேன். பென், உனக்கு ஒன்னும் ஆகலையே? இது விளையாடுறதுக்கான நேரம் இல்ல. நீ எங்க இருக்க பென்? உனக்கு ஒன்னும் ஆகலையா பென்? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அந்த புலிய நீ பாத்தியா? நீ என்கிட்ட மாட்டின அவ்வளவுதான். உன்னை நான் விட மாட்டேன். ஜான், ஜான் நீயா? உனக்கு என்னாச்சு? நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு அப்படி போய்கிட்டே இருக்க? ஒரு இடத்துல நில்லு. ஹே, நில்லுன்னு சொல்றேன்ல. அடச்ச, உன்னை என்ன பண்றன்னு பாரு.
தம்குட்டி, நீ எங்கடா இருக்க? வெளியில வாடா. என் பொண்ணு செத்துட்டாளே. அநியாயமா இறந்து போயிட்டா. பாருங்க என் பொண்ணு எப்படி இறந்து கிடக்குறான்னு பாருங்க. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? தலைவா, அநியாயத்தை பார்த்தீங்களா? பிரீன், என்ன என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. வெளியூர்ல வந்து வேட்டைக்காரங்க எல்லாருமே செத்துட்டாங்க. என்ன நீங்க என்ன சொல்றீங்க? அந்த குட்டி பையன் டேங் என்னன்னா நேத்து ராத்திரி அவனும் அவங்களோட வேட்டையாட போயிருந்தானே. நான் யாரையும் பார்க்கல. சீஃப், இப்போ நம்ம என்ன பண்றது? நம்ம டேங் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அப்ப சரி, நான் போய் அந்த வெளிநாட்டு வேட்டைக்காரங்களோட பணங்களை தேடி எடுக்கிறேன். அவங்க ஜீப் சாவி எடுத்துக்கிட்டு டவுனுக்கு போய் உதவிக்கு ஆளை கூட்டிட்டு வரேன். என்கிட்ட போதுமான ஆதாரங்கள் இருக்கு. அது டேங்க் தானே? எங்க இரு, இத கொஞ்சம் பிடி. நீ பாக்குறது எதுவும் உண்மை இல்ல. நில்லுங்க, அது ஸ்விங்கா கூட இருக்கலாம். அப்படின்னா நிச்சயமாக நான் தான் கொள்ளுவேன். வேண்டாம், நான் சொல்றது கேளு. நில்லுங்க. ஜான், சீக்கிரம் அவனை கொல்லுங்க. துப்பாக்கியை கொடு. அது ஸ்விங்கா இருக்காது. அது யாருன்னு இப்ப தெரிஞ்சிடும். நில்லுங்க. அவசரப்படாதீங்க, நான் சொல்றது கேளுங்க. சீஃப், அவசரப்பட்டு சுற்றாதீங்க. நிறுத்துங்க. டேங்க், டேங்க். ஸ்மிங், நான் ஸ்மிங்க பார்த்தேன். நேத்து ராத்திரி பார்த்தேன். வேட்டைக்காரன், அது வேட்டைக்காரன். என்ன சொல்ற? அங்க பாருங்க, அந்த குமீர் வேட்டைக்காரன். நான் இல்ல, அது நான் இல்ல. வேட்டைக்காரனே அவனை வேட்டையாடிக்கிறான். இது உன்னோட வேலைதானா? பனிமூட்டை அதிகமா இருக்கு, போகாதீங்க. பிரியன், என் தம்பிகளை கூட்டிட்டு வா. தலைவா.
உனக்கு என்னதான் பிரச்சனை? நேத்துல இருந்து சொன்னதையும் சொல்லிட்டு இருக்க. நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன். வாங்க போலாம். என்ன தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. யாரும் அந்த பக்கம் போக கூடாதுன்னு சீஃப் சொன்னாருன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களை போகாதீங்க நான் சொல்ல வரல. இது உங்ககிட்ட குடுக்கறதுக்கு தான் நான் தடுத்தேன். என் முயற்சிகள் உதவாக்கரையா இருக்கலாம், ஆனா நம்பிக்கையோட செஞ்சா கண்டிப்பா உதவி செய்யும் நான் நம்புறேன். எனக்கும் எல்லாரும் மாதிரியும் உயிர் மேல ஆசை இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த வாட்டி இது சொதப்பாது. நன்றி பிரியன். பிரியன் சொல்லுங்க. இத பத்திரமா வச்சுக்கோங்க. ஏய் நில்லு. நீ என்ன விட புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கல? இந்த முறை உன்னால தப்பிக்க முடியாது. உன்னால தப்பிக்க முடியாது. ஓ மாய மந்திரலாம் வேலைக்காகாது. வா. அந்த பக்கம் போக கூடாது. அவர் கொடுத்த துப்பாக்கியை நம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா? இது எங்க அப்பா. அதே இதை வச்சுக்கோங்க. வீட்டுக்கு பார்த்தது போதும். இவ எப்படி இங்க வந்தா எனக்கு ஒன்னும் புரியல. லம்துவன் இரு, நானும் வரேன். அவசரப்படாதீங்க, இது அந்த புலி இல்ல. பெரியண்ணே, அதோட சத்த மாதிரி தான் இருக்கு. முகமூடிய போட்டுங்க, நம்ம போய் தேடலாம். சரி வாங்க போலாம்.
என்னது அது? பின்னாடி அது வருது. பெரியண்ணே, நான் இங்க மாட்டிக்கிட்டேன். பெரியண்ணே, வேண்டாம், அது போகட்டும். பெரியண்ணே, பெரியண்ணே, எங்களை விட்டு போகாதீங்கண்ணே. இது ஏன் தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்கண்ணே. நான் தெரியாம பண்ணிட்டேனே, என்னை விட்டு போகாதீங்கண்ணே. உன் மேல எந்த தப்பும் இல்ல. நீ முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ண. நீ பெரிய தைரியசாலிதான். உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. போகாதீங்கண்ணே. பெரியண்ணே, அண்ணா, 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 அண்ணா. குமீர் வேட்டைக்காரர் தான் ஸ்பிங்கா. ஆமா, நான் தான். அது இங்கதான் எங்கேயோ இருக்கு. காலையில இருந்து அதை தான் நான் தேடிட்டு இருக்கேன். வாங்க ஆபீசர். இந்த இடத்துல தான் எங்க அப்பா ஸ்மிங் கூட சண்டை போட்டாரு. அதோட கண்ணை நோண்டி எடுத்துட்டாரு. என்னது?
ஊருக்குள்ள பெரிய போட்டோகிராஃபரா வர போறோம் பாரு. அங்க பாருங்க. டேய் மண்டியா, அது குமீர் வேட்டைக்காரன்டா. அப்போ இவரு ஸ்மிங் இல்லனா நம்மள வேட்டையாடுறது யாரு? அந்த ஸ்மிங் கூட சண்டை போடும்போது எங்க அப்பா இந்த கத்தியை தொலைச்சிட்டாரு. ஓ அப்படியா? அம்மா என்ன சொன்னா அவன்? நான் கொல்லல. அந்த வேட்டைக்காரன் தான் அவனையும் கொண்டு அடிக்கிறான். நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கு. உங்க அப்பா, இது உங்க அப்பாவோட பணம். திரும்பி வா. மாயங்கள் செய்யும். அது ஸ்மிங் தான், நான் பார்த்தேன். வேட்டைக்காரன் அந்த புலி மாயங்கள் செய்யும். உயிர் காப்பத்து எங்கேயாவது ஓடி தப்பிச்சுங்க. வேண்டாம், நம்ம இங்கிருந்து போயிடலாம். சீக்கிரம். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு லுந்துவன். சீஃப் வந்துட்டீங்களா? நல்ல வேளை நீங்க இங்க வந்தீங்க. உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லணும். ஒரு நாள் உனக்கே தெரியாம உனக்குள்ள தைரியம் வரும். அன்னைக்கு முகமூடி இல்லாம களத்துல இறங்குவ.
சீக்கிரம் புளிய பின்னாடில இருந்து தாக்கு. யோசிக்காத. எங்க அப்பா அதுல மாட்டிட்டு இருக்காரு. லுக்துவட் சீக்கிரம். உங்க அப்பாவால ரொம்ப நேரம் ஸ்பிங்க கட்டுப்படுத்த முடியாது. பாத்து. எங்க அப்பா அம்மாவும் இதுல இருப்பாங்க. எனக்கு அவங்க தெரியறாங்க.
நம்ம பெரிய அண்ணன் ரொம்ப நாளா இந்த காட்டிலேயே இருந்துட்டாருல்ல, இனி அவர் வீட்டுல நிம்மதியா இருக்கலாம். அவர் நம்ம எல்லாரையும் நல்லா பாத்துக்கிட்டாரு. இப்போ அவர் ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. இதான் உன் முடிவா? உன்னால இந்த வேலையை செய்ய முடியும் நம்புறியா? ஆமா, முடிவு பண்ணிட்டேன். பெரிய என்ன செஞ்சதை நானும் செய்ய போறேன். அதான் உன்னோட விருப்பம்னா அதே செய். பெரிய அண்ணனோட நண்பர்கள் கூட தான் நீ இருக்க போற. அவரை மாதிரியே நீ எல்லாத்தையும் நல்லா பாத்துப்பேன்னு நான் நம்புறேன். எங்க உதவி தேவைப்படும் போது நீ கூப்பிட்டு அனுப்பு. நிச்சயமா நாங்க எல்லாரும் வருவோம். கண்டிப்பா சின்ன, உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாஸ்க் வச்சுக்கோங்க. இனி இது எனக்கு தேவைப்படாது. உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி. சரி, ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போலாம் வாங்க. எல்லாரையும் நானே டிராப் பண்றேன். இன்னும் யாரும் ரெடி ஆகலையா? என்னப்பா, என்கிட்ட தான் சொல்லணுமா? என் அண்ணன்களை பத்திரமா கூட்டிட்டு போல உன் மூக்க உடைச்சிருவேன். அட, சூப்பரா பேசுற. இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. எங்களுக்கு தெரியும், நீங்க கிளம்புங்க. சரி சரி, வண்டி எடுக்கிற இருடா. பை பை, போயிட்டு வாங்க. நீங்க மறுபடியும் வரணும். டாடா, போயிட்டு வாங்க. பை பை பை. லும்துவான், அந்த ரேந்தர் இங்கே தங்கறதுன்னு முடிவு பண்ணிட்டாரா? அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். என் கதை இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. நான் இவங்களோடயே இருக்க போறேன். ஏன்னா இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறதுக்கும் ஆராய்ச்சி பண்றதுக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த கதையை முடிக்காம அடுத்த சாப்டருக்கு போக நான் தயாரா இல்லை. கடைசியில் அவரும் நம்மள மாதிரி மாறிட்டாரு. அவசரப்படாதீங்க, படம் இன்னும் முடியல. சீக்கிரமா, இந்த வாட்டி கண்டிப்பா நம்ம பாத்துருவோம். நாம என்ன பார்க்க போறோம்? நீயும் பார்க்க தான் போற பாரு. காட்டுல உங்ககிட்ட இருக்க வேண்டியது கேமரா இல்ல, துப்பாக்கி. என்ன அங்கேயே நின்னுட்டீங்க? சுற்ற வேண்டியதுதான்.